ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட விஜய் டிவில போயிட்டுருக்க மகாநதி சீரியல். இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். உண்மையாங்க செம்ம வொர்த்தான ஒரு எபிசோட். செம்மையா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, இங்க காவேரியோட அம்மா, அங்கே பாட்டி, சித்தி இவங்க பேசினதெல்லாம் கொஞ்சம் காது கூசுற மாரி கேவலமா இருந்தாலும், எபிசோட் வைஸ் பார்த்தா ரொம்பவே ஃபயரா இருந்துச்சு. ஆம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிவில பாருங்க. டிஆர்பி முக்கியம் பிகிலே. உண்மையா இன்னைக்கு எபிசோட் வொர்த்தான எபிசோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ப நிவின் அண்ட் குமரன் கிட்ட காவேரி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட பேசினது, வீட்ல வந்து நடந்தது எல்லாத்த பத்தியும். அதனால நான் கொஞ்சம் ஒதுங்குனேன். கோவில்ல வந்து நான் பச்சையா அவர்ட்ட வந்து போய் சொன்னேன். அவர நெனச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா அவர்கிட்ட சொல்லல. மாத்தி பேசிட்டேன் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வருத்தப்பட்டு, "நீ எனக்கு வேணாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மறுநாள் பாட்டியும், சித்தியும் வந்து கையெழுத்து போடுன்னு தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ளோ கேவலமா பேச முடியுமோ, அவ்ளோ கேவலமா. நிவின் வந்தத வச்சும் ஒரு கிரியேட் பண்றாங்க. அது நிவினையும், காவேரியும் சேர்த்து வச்சு பேசினா கையெழுத்து போட்டுருவாங்கன்ட்டு, அத வச்சும் சித்தி வந்து பேசுறாங்க. "எப்பா இந்த கேரக்டர் ஏன் இவ்ளோ கேவலமா காட்டுறாங்க? நல்லா தானயா இருந்தாங்க." அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவ எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ட்ரிகர் பண்ணி காவேரி கையெழுத்து போட ட்ரை பண்ணாங்க. ஆனா, காவேரி எடுத்தா பாரு ஒரு ட்விஸ்ட்டு பயங்கரம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்பயே அந்த அடிய குடுத்துருக்கணும். ஆக்சுவலா குடுக்கல. உங்க பேரன் தானே சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட சைன் வாங்குங்க. அப்புறம் நான் சைன் போடுறேன் அப்படின்னு ஆணித்தனமா சவுண்டோட சொல்லவும், வேற வழியே இல்ல சித்திக்கும், பாட்டிக்கும். மூஞ்சி மாறிடுச்சு. ஆம் அவன் சொல்லி தான் நாங்க வந்தோம் அப்படின்றத நீ நம்பலல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நாங்க போறோம். அவன்ட்டயே சைன் வாங்கிட்டு வரோன்ற மாரி கெளம்பிட்டாங்க. "எப்பா ஒளிஞ்சு தொலைங்கய்யா" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, காவேரியோட அம்மா. காவேரி அந்த டைம் கூட விஜய்க்கு கால் பண்றாங்க. கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. நிவின் ஃபோன எடுக்குறாரு. நிவின் பேசும்போது அப்பயும் கொஞ்சம் கோவம் தான். என்னன்னா, காவேரி கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, உன்கிட்ட சொல்லலையா அப்படின்ட்டு. ஆனா, விவாகரத்துன்னு நான் சொன்னேன் அப்படின்ற இதுதான் முடிவா அப்படின்ற மாரி மறைமுகமா பேசுறாங்க. அவரும் ஆமா இதுதான் முடிவுன்ட்டு வச்சுடுறாரு. அத வச்சு விவாகரத்து விஜய் தான் அப்ரோச் பண்றாரு அப்படிங்கிற மாரி நிவினும் தாட் வச்சுட்டு, இங்க காவேரி கிட்ட வந்து பேசுறாரு. அதே மாரி இந்த பக்கம் காவேரி கால் பண்ணும்போது விஜய் எடுக்கல. அதுக்கப்புறம் விஜய் கால் பண்றாரு. விஜய் கால் பண்ணும்போது கூட நம்மளுக்கு அந்த கோவம்ன்றது விஜய் முகத்துல தெரியல. அந்த ஸ்பாட்ல வந்து காவேரிய ஹர்ட் பண்ணணும், காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாரி பேசினாரு. நம்ம வலி அவளுக்கு புரியணும் அப்படின்ட்டு. இங்க கால் பண்ணும்போது அம்மா கரெக்ட்டா ஃபோன புடுங்கிடுறாங்க. புடுங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. "நீயே ஸ்விட்ச் ஆஃப் பண்றனா, நான் பண்றேன்டி" அப்படின்னு சொல்லி அவரும் பண்ணிடுறாரு. என்னடா இது சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு காவேரியோட அம்மா. அ காவேரி வந்து கங்கா கிட்ட ஃபோன வாங்கி விஜய் கிட்ட பேசணும்னு ஓடி வராங்க. அத பார்த்துட்டு காவேரியோட அம்மா அ என்னென்னவோ கேட்குறாங்க. அ உன் உம் காதல் வந்துருச்சா? அப்போ பணத்துக்காக வந்தவன் கூட உனக்கு காதல் வருதுன்னா, "நீ எல்லாம் என்னடி பொண்ணு? என் வயித்துல தான் பொறந்தியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. "நீ இவ்ளோ அழுத்தமா இருக்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்கு. என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லவும், காவேரி வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. "ஏம்மா, நாங்க 2 பேர் வந்து பேருக்கு கணவன் மனைவியா இல்ல. உண்மையிலேயேவும் கணவன் மனைவியா தான் வாழ்ந்தோம். மனசளவுல மட்டும் கிடையாது. இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படின்னு போட்டு உடைச்சுட்டாங்க. ஃபைனலா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. நாளைக்கு எபிசோட் இன்னும் வேற லெவல் ஃபயரா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.